டேய் எதுக்கு இவ்வளவு அவசரமா சொன்னேன்? பாரு ரொம்ப ஓவரா பண்ணிருக்கான், கேட்ட பண்ணிக்கிறான்டா. என்னடா என்ன ஓவரா பண்றா? என்னடா கேட்ட தர மாட்டேங்கிறா? அதான் சொன்ன பிரியாடா, வாடா போலாங்க. டேய் அப்படி எங்க தாண்டா போற கொஞ்சம் சொல்றா. அந்த கஞ்ச போய் காட்டி விரியாடா போலாம். டேய் அது 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குடா. நீ போடா, எத்தனை நான் கேட்டிருப்பேன். கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன கேட்ட? என்ன கொடுக்க மாட்டா? கொஞ்சம் ஒழுங்கா சொல்றா. சொன்ன பிரியாடா, நீ செத்தானவ. அதுதான் இந்த பேட்டா. கேட்ட தரமாட்டேன் தரமாட்டேன். அவ்வளவு போய் ஆகிட்டியா? டேய் அதெல்லாம் தர முடியாது. டேய் அப்படி என்னடா அவனுக்கு தரணும்? அதான் சொன்ன பிரியாடா. இரு டேய் அப்படி என்ன அவனுக்கு தரணும் சொல்லு. டேய் நெட்ஃபிளிக்ஸ் கேக்குறடா. நெட்ஃபிளிக்ஸ் அடிக்காத 20 கிலோமீட்டர் தள்ளி என்ன கூட்டிட்டு வந்தா? ஆமாண்டா. ஒண்ணா வாடா. ஏண்டா இப்ப எதுக்கு உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஐடியா? நான் ஒரு கிரியேட்டரா, டைரக்டரா, ஒரு உலக சினிமா பார்த்தாதான் நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கணும்னு தோணும். நானும் 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு ஒரு ரீல்ஸ் வீடியோ கூட எடுக்க மாட்டேங்கிற. நம்ம பையன் ஒருத்தன் அவனே நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இறக்க போறான். படம் பேர் என்ன? வதம். நம்ம சதீஷ் ஏகா இருக்கல, அவனே ஆக்ட் பண்ணி அவனே டைரக்ட் பண்ணிருக்கான்டா. எந்த ஓடி வருது? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க எந்த ஓட்டில இறங்குது? வேற ஜான்வரி 24, அதாவது சாட்டர்டே. அப்போ நம்ம பொள்ளாச்சி சந்திப்பு யூடியூப் சேனல்ல இறங்குது. மறக்காம பாருங்க. நீயும் பாக்குற, அதை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன்னு கொஞ்சம் ஸ்டெப் ஆச்சு எடுத்து. அவன் இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்தால, நீ நடந்தே வா. பஸ் கூட காசு